வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாங்க. நகைக்கடன் தள்ளுபடி ஓகேங்களா, யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க, தேர்தல் வாக்குறுதிகளில் நகைக்கடன் தள்ளுபடியை பற்றின முக்கியமான அறிவிப்பு என்னவாக இருக்கும். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி வந்தாச்சு மக்களே. கண்டிப்பாக ஒரு சில 8 வங்கிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடியை அரசு தரப்புலேருந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, 5 சவரனுக்குள்ளாமல் இருக்கிற நகைக்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. இதற்குண்டான பெயர்கள் உங்களுடைய பெயர் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் முழுமையாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி, நகை அடகு வைத்தவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட், 10 லட்சம் வரை பார்த்தீங்கன்னா இப்போ லோன் எல்லாமே வழங்கிட்டு வராங்க. கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்படும் கடன்கள் தேர்தல் நேர தள்ளுபடி அறிவிப்புகளால் மக்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. குறிப்பாக அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளாக கடன் தள்ளுபடியை அறிவிக்க தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்கி வருகின்றனர். விரைவில் தேர்தல் வர உள்ள நிலையில் என்ன நடக்கப் போகிறது, அறிவிப்பு எப்பொழுது வெளியாகுமா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறிகள் போயிட்டுருக்கு. கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தவரை பயிர்கடன், நகைக்கடன், மகளிர் சுய உதவி குழு கடன், மாற்றுத்திறனாளி கடன், சிறு வணிக கடன், வாகன கடன் என பல்வேறு பிரிவுகளில் கடன்கள் எல்லாமே வழங்கப்பட்டு வருகிறது. அதில் இந்த நகைக்கடனுடைய அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுதுங்க. தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடியை அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க. 5 சவரனுக்குள்ளாம கடந்த 2021 தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதியின்படி நகைக்கடன்கள், பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதும் அதற்கான நிதி வங்கிகளுக்கு அண்மையில் முழுமையாக கிடைத்ததும் மக்களின் நம்பிக்கையை மேலும் அதிகரித்துள்ளது மக்களே. ஸோ வங்கிகளுக்கு 5 சவரன் வரை இந்த நகைக்கடனை உடனடியாக தள்ளுபடி பண்ண போகிறாங்க. தமிழகத்தில் இன்னும் ஒரு சில மாதங்கள், இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, சட்டசபை தேர்தல் வரப்போகிறது. இந்த சூழலில் கடந்த தேர்தலை போலவே இந்த முறையும் நகைக்கடன்களை தள்ளுபடி செய்ய போகிறாங்க. கண்டிப்பாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, உங்களுடைய நகைக்கடன்கள் முழுவதுமே இந்த டைம் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. நகையோடைய ரேட்டு 1,20,000 மேலே கூட போகும். அப்படி போனால் கூட பரவாயில்ல, இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 4 லட்சம் வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடி முழுமையாக கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, கண்டிப்பாக 100% அந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பை யாராலுமே மாற்ற முடியாது. அதனால் நகைக்கடன் தள்ளுபடி விரைவில் உங்களுக்கு வழங்க இருக்காங்க மக்களே. ஸோ எடப்பாடி ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுபான்மையினர் கூட்டுக்கடன்கள் எல்லாமே தள்ளுபடி அப்படின்றத அறிவித்தார். ஸோ இதற்கு போட்டியாக ஆளுங்கட்சியும் திமுகவும் பல்வேறு கவர்ச்சிகரமான தள்ளுபடி அறிவிப்புகளை வெளியிட தயாராகி உள்ளதுங்க. இதன் காரணமாக மக்கள் கடன்களை திருப்பி செலுத்துவதை காட்டிலும் புதிய கடன்களை பெறுவதில் பெரும் ஆர்வத்தை காட்டிட்டு வராங்க தமிழக மக்கள். ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே, நகைக்கடன் தள்ளுபடி விரைவில் கொடுக்க போகிறாங்க. நகைக்கடன்களை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வங்கிகளில் உடனடியாக நகைக்கடன் வாங்கிக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டெட்லைன் அப்படின்றது இந்த பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் தான். ஸோ இதற்கு முன்னாடி நகைக்கடனை வாங்கி வச்சுக்கோங்க. வட்டி ஏதாவது கட்டாத இருந்தீங்க அப்படின்னா வட்டி எதையும் கட்டிக்கோங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.